65 lakhs பட்ஜெட்டில் 3 BHK அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கானது. வணக்கம், எஸ்ஏ ரியல் எஸ்டேட்லேருந்து அரவிந்த் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுப்பாக்கம், அதாவது அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் நூம்பல்னு சொல்லுவாங்க. வில்லேஜ் நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூம்பலில் வரும். ஸோ நூம்பலில் ரீசேல் ஒரு 10 years ஓல்டு 3 BHK கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் அப்பார்ட்மெண்ட் பார்க்க வந்திருக்கும். அது என்ன சார் இண்டிவிஜுவல் அப்பார்ட்மெண்ட் கேட்டிங்கன்னா, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பாதிக்கு மேலே ஃபுல்லாக நீங்கள் செட்பேக்கை நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோரில் வந்துடுது இது. இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1115 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ ரஃபாக சொல்லணுன்னா உங்களுக்கு 1120 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ யூடிஎஸ் தான் ஹைலைட்டு. இந்த ப்ராப்பர்ட்டியோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 2475 2475 ஸ்கொயர் ஃபீட்டு. அதில் உங்களுக்கு 570 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் வந்துடுது. மொத்தமாக இதில் 6 யூனிட்ஸ் இருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 1, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3, செகண்ட் ஃப்ளோரில் 2. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரில். ஸோ கிச்சனுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு பேக் யார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நீங்கள் வீடு இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டினா எப்படி செட் பேக் இருக்குமோ அந்த மாதிரி வீடை நீங்கள் ஃபுல்லாக ஃப்ரீயாக சுற்றி வரலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ இந்த வீட்டில் இருக்கவங்க ஒரு டெனன்ட் இருக்காங்க. 20,000 ரெண்ட் பே பண்ணிகிட்டு இருக்காங்க. டெனண்ட்டுக்கு ஆல்ரெடி நோட்டீஸ் கொடுத்தாச்சு. வீடு வந்து ரெடி ஃபார் சேலுங்க. ஸோ டோட்டல் லேண்ட் ஏரியா ஒரு கிரவுண்டு யூடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 570 ஸ்கொயர் ஃபீட் வருது. பில்டப் ஏரியா 1115 ஸ்கொயர் ஃபீட்டு. ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோரு. ஸோ பெயிண்ட்டு மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே இது டெனண்ட் இருந்தவங்க சின்ன பசங்களை வச்சுருக்காங்க. ஸோ செவுத்தில் கொஞ்சம் ட்ராயிங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பெயிண்ட் மட்டும் கம்ப்ளீட்டாக ஒரு கோட்டிங் நீங்கள் பெயிண்டிங் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு புது வீடு மாதிரி ஆகிடும். ஸோ எலிவேஷனும் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு மற்ற ஓனர்ஸும் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல்லாக நீங்கள் ஒரு புது ஃப்ளாட்டை வாங்கின மாதிரியே உங்களுக்கு கணக்காயிடும். காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். இந்த சைடு அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் அந்த பிஹெச் ரோடுன்னு சொல்லுவாங்க, அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் வரும். நிறைய ஸ்கூல்ஸ் உங்களுக்கு வேதாந்தா பியூபிள் ஸ்கூல் இருக்குது, ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, சவிதா டென்டல் காலேஜ் இருக்குது. ஸோ எஜுகேஷனுக்கான ஒரு ஹப்னு சொல்லலாம் இந்த ஏரியாவை. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஏரியா உங்களுக்கு. ஸோ இப்போ நான் கவர் பண்ணிட்டு வரேன் பாருங்கள். இந்த வீட்டோட ஃபுல் செட்பேக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க பாருங்கள் பின்னாடி செடியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ கிச்சன்லேருந்து நீங்கள் இப்படி வெளில வரலாம். பேக் யார்டு வழியாக நீங்கள் வெளில வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ரைட் சைடும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. 65 lakhs ப்ரைஸு. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.